இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் டெமோ கிளாஸ், ஸ்டிச்சிங் டெமோ கிளாஸ் நடந்தது. அந்த கிளாஸில் ஸ்டிச் பண்ண டெமோ சாம்பிள் தான் இது வந்து என்னோட சைஸுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸில் என்னெல்லாம் ஸ்டிச் பண்ணி காட்டினேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து வைட் அண்ட் டீப் நெக்லைன் ப்ளவுஸு. இந்த கிளாஸ் வந்து நான் 4 நாளாக எடுத்திருக்கேன். பேக் பேட்டர்ன், ஃப்ரண்ட் பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் மேக்கிங்க்கு 2-3 நாள் கிளாஸ் போயிடுச்சு. அண்ட் ஸ்லீவ், வேஸ்ட் பேண்ட் இது எல்லாமே நம்ம பேட்டர்ன் மேக்கிங் பண்ணிட்டு தான் பண்ணுறோம். அண்ட் கிளாத் கட்டிங் ஒரு நாள் நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் என்னோட கூட ஸ்டூடெண்ட்டும் கிளாத் கட்டிங் பண்ணினாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்பெஷலாக எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோம், எப்படி பேட்டர்ன் மேக் பண்ணோம் அப்படின்னா, பாடி மெஷர்மெண்ட்டுக்கு நம்மளோட பாடி ஷேப் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட செஸ்ட்டாக இருக்கட்டும், வேஸ்ட்டாக இருக்கட்டும், ஷோல்டர் அண்ட் ஆர்ம் ஹோல் எல்லாமே வந்து நம்ம பாடி எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கு ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இந்த மெஷர்மெண்ட் எடுத்து இந்த ப்ளவுஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். எனக்கு மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்டூடெண்ட் எல்லாருமே அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. அவங்களோட பாடி மெஷர்மெண்ட், அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்தாப்புல அட் அ டைமில் அவங்க வந்து இங்கே வந்து அவங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு லேர்ன் பண்ணாங்கன்னா வீட்டில் போய் அவங்க வீட்டில் யார் இருக்காங்களோ இல்லை நியர்பையில் இருக்கிறவங்களுக்கு சேர்ந்து அவங்க போடும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இப்போ நான் 4 நாள் கிளாஸ் எடுத்து இந்த பேட்டர்னை வந்து ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு டெமோவில் காட்டியாச்சு. நெக்ஸ்ட் வீக்கு கிளாஸ்க்கு வரும்போது அவங்களோட ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த ப்ளவுஸ் வந்து வைட் அண்ட் டீப் நெக்லைனில் ஷோல்டர் ஃபால் எதுவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக சீட் ஆகுற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து நமக்கு ஷோல்டர் ஃபால், ஷோல்டரில் இது வந்து 1 inch வச்சு ஸ்டிச் பண்ணால் கூட இந்த நயன்தாரா ப்ளவுஸு, த்ரிஷா ப்ளவுஸ் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, நல்ல லீனாக போடுவாங்க. எப்படி ஷோல்டர் ஃபால் ஆகாமல் நிற்குது அதே மாதிரி டெக்னிக்கில் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அண்ட் கப் ஷேப், ஃப்ரண்ட்டில் கப் ஷேப் வந்து ஃபுல் கப்புக்கும் கவர் ஆகுற மாதிரி இந்த பஸ்ட்டுக்கு கீழே வந்து நல்லா சீட் ஆகுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறோம். அண்ட் இந்த வேஸ்ட் பேண்ட் மூலமாக அது கரெக்டாக சீட் ஆகி நிற்கும். இதுதான் நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம இது பண்ணியிருக்கிறது. அண்ட் எப்போவுமே நான் வந்து போடுற மாதிரி இந்த பஃபோட கூட சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கிறேன். எல்போ ஸ்லீவ் இது வரைக்கும் என்னோட ஸ்லீவ் லென்த் வச்சுருக்கிறேன். அண்ட் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டை பேக் இல்லாமல் நம்ம எவ்வளோ டீப் கொடுத்தாலும் நான் வந்து 8 inch என்னோட டீப் வச்சுருக்கேன். பட் இன்னும் நம்ம டீப் கொடுத்தாலும் ஷோல்டர் வந்து ஃபால் ஆகாமல் இருக்கும். இது வந்து இவங்க லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டை பேக் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதை பண்ணும்போது இங்கே வந்து ஷோல்டரில் எந்த ரா எட்ஜஸும் தெரியாமல் நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருக்கணும் அப்படிங்கிற மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ரோப் வந்து எப்படி லூப் டர்னர் வச்சு யூஸ் பண்ணணும் அதுவும் சொல்லி கொடுத்துருக்குறோம். அண்ட் ஒரு பெல் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி தான் இந்த லைனிங் ப்ளவுஸில் எப்படி நீட் ஃபினிஷிங், இந்த நெக்கெல்லாம் வந்து பையாஸ் கிராஸ் பீஸ் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுவும் அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணுங்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் இந்த ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். எனக்கும் என் ஸ்டூடெண்ட்டுக்கும் கற்றுக்கிட்டவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, நல்லா நீட்டாக இருந்தது. இதே நீட்னஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் வரும்போது நம்ம ஸ்டூடெண்ட் கொண்டு வருவாங்க. அதை பார்க்குறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன். நீங்கள்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வருவீங்கல்ல? சூப்பர் சூப்பர்.